வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. என்னடா அவன் திடீர்னு வர்றான், திடீர்னு காணா போறான்னு யோசிக்காதீங்க. நான் எப்பவுமே ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருப்பேன். சம்மதம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஜோசியர் மொத்தம் 4 தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த 4 தேதியில எந்த தேதியில கல்யாணம் நடந்தாலும் பிள்ளைங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும்னு சொன்னாரு. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதே மாதிரி ஜாதக பொருத்தமும் பார்த்துட்டேன். 8 பொருத்தம் பொருந்தி வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் நான் ஒரே இடத்துல காட்டுறது இல்லை, 4-5 இடத்துல காட்டி கரெக்டாக தெரிஞ்சு போன்னு ஜாதகத்தை அங்கங்கே கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அதனால தான் வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுன்னு அவங்க புலம்பக்கூடாது இல்லையா? நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிருவோமே. எங்க வந்ததுலேருந்து சங்கீதாவே காணோம். நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. தேதி விஷயமா ஏதாவது பேசுனீங்களா? தேதி சங்கீதா தான் முடிவெடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்கா. உள்ள இருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஏங்க, காலாகாலமா கடைபிடிச்சிட்டு வர பழக்கத்தை எல்லாம் மாத்த முடியாதுங்க. பொண்ணை கட்டுற வரைக்கும் கை நடிக்க கூடாது. எனக்கு ஒண்ணு வேணாம், என் மருமகளை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இதோ இப்ப வர சொல்றேன். சங்கீதா, யோகேஷோட அப்பா வந்திருக்காரு. நீ என்ன முடிவெடுத்திருக்க? சொல்றேமா போ. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லிடு. அவர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. ஓ, தப்பா எதுவும் நடக்காதுமா, வா. வாங்க. என்ன சங்கீதா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். பெருமாளே, என் பொண்ணு மறுபடியும் பழைய கதையை பேசிட்டு இருக்காம 4 தேதியில ஏதாவது ஒரு தேதி சொல்லிடணும்ப்பா. அப்படி மட்டும் சொல்லிட்டாள்னா நான் மலைக்கு காட்டு வழி பாதையில நடந்து வரேன். சரிம்மா, அந்த 4 தேதியில ஏதாவது ஒரு தேதி நீயே முடிவு பண்ணு. இல்ல சார், செட் ஆகாது. அதனாலதான் சொல்றேன். சரிம்மா. எங்கெங்க போயிட்டீங்க? நான் அப்ப கிளம்புறேங்க. மன்னிச்சிடுங்க சார், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல. அது உண்மைதான் சம்பந்தியமா. நான் செப்டம்பர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சங்கீதா தான் டிசம்பர்ல வச்சுக்கலான்னு. சரி, என்ன பண்றது, 2 மாசம் தானே. ஆனா நம்ம இப்பயே வேலைய ஆரம்பிச்சிருவோம், அப்பதான் சரியா இருக்கும். அப்ப நான் வரேங்க. வாங்க. வரேன் சங்கீதா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எப்படியும் கல்யாணத்தை தள்ளி போடுவேன் தானே நினைச்சேன். நீ கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவோன்னு பயந்துட்டு இருந்த. கொஞ்ச நேரத்துல பிரஷர் ஏத்திட்டேடி. நல்ல பொண்ணு. சிவானி, ஏன் அழுகுற? ஹோம்வொர்க் பண்ணலையா? நானும் பண்ணல. மிஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் ரீசன் கேட்டுட்டு உட்கார சொல்லிடுவாங்க. அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. இதுக்கா போய் அழுவுற? ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிளாஸ்ல மேக்ஸிமம் பேர் ஹோம்வொர்க் செய்யல. அதனால கண்டிப்பா நம்மள பனிஷ் பண்ண மாட்டாங்க. கண்ணை தொடச்சுக்கோ. நீ ஹோம்வொர்க் பண்ணாததுக்கு அழுவலியா? வேற என்ன ப்ராப்ளம்? வீட்ல யாராவது அடிச்சாங்களா? அப்படியே அடிச்சாலும் நம்ம வீட்ல அவங்க முன்னாடி அழுதுட்டு அப்புறம் நார்மலா தானே பேசுவோம். அதுவும் உன் வீட்ல யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்களே. என்ன
விஷயம் சொல்லு. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாரும் பாக்குறாங்கல்ல, உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் வேணா மிஸ் கிட்ட சொல்லட்டுமா, இல்லாட்டி பாலாவை கூட்டிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாம், நீ உன் வேலையை பாரு. நான் அழுதுட்டு தானே இருக்கேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஏய், உனக்கு ஃபேவரா தானே பேசிக்கிட்டு இருக்கா. உன் மேல அக்கறை எடுத்து தானே விசாரிக்கிறோம். ஏன் எங்க மேல கோவப்படுற? என்னாச்சு அவளுக்கு? ஏன் அழுவுறா? என்ன விஷயம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. அவ எங்க மேலே கோவப்படுறா. சரி விடு, மிஸ் வந்த உடனே சொல்லிடலாம். விடு மாதவி, அவெல்லாம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏய் மிஸ் வராங்கடி. என்ன எல்லாரும் பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? நான் சொன்ன ஹோம்வொர்க்கா யாரும் பண்ணலையா? நீங்க பண்ணிட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி ஒரே நாள்ல அவ்வளவு எழுத முடியும்? அதுவும் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல. இது நேத்து நான் சொன்னப்ப யாருமே கேட்கல. சொன்ன உடனே தலையாட்டிட்டீங்க. மிஸ்ஸா இருந்தாலும் क्वेश्चन கேட்கணும். எங்களுக்கு 10 சப்ஜெக்ட் இருக்கு மிஸ். எல்லாரும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. நீங்க இவ்ளோ எழுத சொன்னா எப்படி எழுத முடியும்னு யாருமே கேட்கல. உங்ககிட்ட எப்படி மிஸ் நாங்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? சொன்னா பனிஷ்மெண்ட் தருவீங்கல்ல. நான் எதுக்கு உங்களை பனிஷ் பண்ண போறேன்? உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் கத்துக்கோங்க. எனக்காக யாரும் படிக்க வேண்டாம். நீங்க இஷ்டப்பட்டு படிங்க. சரியா? ஓகே மிஸ். சரி, எல்லாரும் புக் எடுங்க. நான் தான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே, அப்படியே அழுதுட்டு இருக்க? மிஸ், அவ கிளாஸுக்கு வந்ததுல இருந்தே அழுதுட்டு தான் இருக்கா. கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்னாச்சுமா? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல. பசங்க யாராவது அடிச்சாங்களா? சொல்லு, நான் கேக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அழுதுகிட்டே இருந்தா உனக்கும் கஷ்டம்தான், உன்னை சுத்தி பாத்துட்டு இருக்கிற பசங்களுக்கும் கஷ்டம்தான். நான் வீட்டுக்கு போகணும். உனக்கு படிக்க பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கலையா? நான் வீட்டுக்கு போகணும் மிஸ். சரி ஓகே, உன் டைரி எடுத்துக்கூட. என்னடா ஏதோ பிரச்சனை போல இருக்கு, தெரியலடா. சைலன்ஸ். நான் சிவானியோட சயின்ஸ் மிஸ் பேசுறேன். நீங்க கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு மிஸ்? ஒன்னும் இல்ல, சிவானி காலையில ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. நீங்க வந்து அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும். நான் உடனே வரேன் மிஸ். ம். உங்க வீட்ல பேசிட்டேன். அவங்க உடனே வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க. இப்ப கண்ணை தொடச்சிட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? ஓகே, எல்லாரும் புக் ஓபன் பண்ணுங்க.
என்னாச்சு? ஸ்கூல்ல யாராவது திட்டினாங்களா? ஹோம்வொர்க் பண்ணலையா? பாலா உன்கிட்ட பேசலையா? உன்னை திட்டினானா? பாலாவை பத்தி பேசாதீங்க. மிஸ் உன்னை திட்டினாங்களா? அவங்க மேல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? ஆனா அந்த மிஸ்ஸை பார்த்தா நல்லவங்க மாதிரி தானே இருக்காங்க. திட்ட வாய்ப்பு இல்லையே. ஏன் மேல கோமா? நான் உன்னை ஒன்றும் சொல்லலையே. உன் கிட்ட கூட வரலையே. நீ பக்கத்துல நின்னாலும் தொந்தரவு பண்ணாம தூரமா தானே இருக்க. இப்ப மிஸ் ஃபோன் பண்ணி சொன்னப்ப கூட பாட்டி வேலையா இருந்தாங்க. அதனால தான் நானே வந்தேன். இனிமே வரமாட்டேன். நீ கூப்பிட்டா மட்டும்தான் வருவேன். பாட்டி உன்னை திட்டினாங்களா? அவங்க மேல கோவமா இருக்கியா? சரி, யார் உன்னை திட்டினாங்கன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். ஏன் அழுகுறேன்னு சொன்னாதானே தெரியும். இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. போற வழியில உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பார்லர் போலாமா? அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தா உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். நீயும் உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நாம அப்புறம் உனக்கு பிடிச்சப்ப போலாம். நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். நீ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா எடுத்துக்கோ, வேணான்னா விட்டுடு. அப்படியே இருக்கட்டும். ஆனா நீ எடுத்துக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். நான் உன்னை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காகலாம் சாக்லேட் வாங்கல, சும்மா தான் வாங்கினேன். என்னால நீ அழுவுறத பார்க்க முடியல. கஷ்டமா இருக்கு. நீ காரணம் சொல்ல வேண்டாம். ஆனா அழாம வரலாம்ல. எனக்கும் அழணும்னு தோணுது. உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னை கட்டி பிடிச்சு ஆறுதலா பேசணும் போல இருக்கு. உன் ஸ்கூல்ல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்காங்க. எனிமீஸே கிடையாதே. உன்னை யாரும் அழ வைக்க மாட்டாங்கல்ல. அப்படி யாராவது தொந்தரவு பண்ணாலும் பாலா கேட்பான்ல. அவன்தான் உனக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டான்ல. சரி சரி, நான் எதுவும் கேட்கல. நீ அழாத. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். நான் எதுவும் பேசாம உட்காந்துக்கிறேன். சிவானி, சிவானி என்னம்மா? சிவானி என்னாச்சுமா?
என்னாச்சுன்னு சொல்லு. சிவானி, பாட்டி உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. சொல்லு. என்ன என்னம்மா இப்படி சொல்லாம அழுதுட்டே இருந்தா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ பாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன், அப்படிதானே? சரி, அப்போ நீ அழுது முடிச்சிட்டு கூப்பிடு. நான் என்ன பிரச்சனைன்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவன் ஏன் பாட்டி என்ன மட்டும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறா? யாரு யாருமா? பாலா. சிவானி, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லு. நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். நான் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்ல. அப்புறம் ஏன் என்னை ஏமாத்துறான்? நான் அவன் கிட்ட இது வரைக்கும் ஒரு பொய் சொல்லியிருக்கேனா? அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்ல. ஆனா அவன் மட்டும் ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறான்? அவனை நான் என் அண்ணன் சொல்லவே கேவலமா இருக்கு. இனிமே அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இங்க பாரு, நீ அவசரப்பட்டு கோவத்துல ஒரு முடிவுக்கு வராதம்மா. அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டான். அவனை ஏமாத்தலாம் மாட்டான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்துக்க வேண்டியதா இருந்திருக்கும். அவன்கிட்ட காரணத்தை கேட்காம அவனை வெறுக்காத. என்னை விட அவனுக்கு எல்லாரும் முக்கியமா போச்சா? நான் தான் அத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ல அவ கூட பேசக்கூடாதுன்னு. முதல்ல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் ஏன் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டான்னு நான் சொல்றேன். இதுல என்னம்மா இருக்கு? நீ சொல்லி கேட்காம இருப்பானா? நேத்து ஸ்கூல்ல எங்கேயாவது ஐடி கார்டு விழுந்திருக்கும். அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பா. இதுக்கு போய் அவன் மேல ஏன் கோவப்படுற? அவன் ஒன்னும் கிரவுண்ட்ல தெரியாம மிஸ் பண்ணல. நேத்து அவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான். அங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இதுல என்ன ஆயிப்போச்சு? அந்த பொண்ணு அவனோட கிளாஸ்மேட். படிப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் கேட்க போயிருப்பான். அப்ப ஐடி கார்டு விட்டுட்டு வந்திருப்பான். நான் தான் அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் பேசக்கூடாது? பேசினா என்ன தப்பு? அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா தான் வருது. அதுவும் பாலாவு கூட பேசினா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இது என்ன நியாயம்? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவன் யார்கிட்டயும் பேசக்கூடாதா? நான் இன்னும் எல்லார்கிட்டயும் பேசாம இருக்க சொல்லலையே. அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தானே பேசாம இருக்க சொன்னேன். அது தப்பு தானே? அவன் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாதுல்ல. அது அவனோட விருப்பம். இதுல நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதுதான் தப்பு. இப்படி நீயே தப்பு பண்ணிட்டு அவனை திட்டிட்டே இருந்தா சரியாயிடுமா? எனக்காக என்ன வேணாலும் செய்வான்ல. அந்த பொண்ணுகிட்ட மட்டும் எனக்காக பேசாம இருக்க வேண்டியதானே? நீயும் அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடப்பேன்னு சொன்னல. அவனுக்காக நீ பொறுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க? காலையில உங்களுக்கு நேரம் தானே என்கிட்ட போய் சொன்னா. நீ தானே அவன் தப்பு பண்ணிட்டான் உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்ன. நீயே யோசிச்சு பாரு யார் தப்பு பண்ணான்னு. அப்ப உனக்கே புரியும் நான் ஏன் பாலாக்கு சப்போர்ட் பண்றேன்னு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. நான் தனியாவே இருக்கிறேன். இல்லடா, நான் உனக்கு தப்பானதை சொல்லி கொடுப்பேனா? நல்லது தானே சொல்லுவேன். அப்புறம் இப்ப மட்டும் நான் ஏன் தப்பான விஷயத்துக்கு என்கரேஜ் பண்ணணும்? நீங்க பேசாதீங்க. இதுக்கு போய் பாட்டி கிட்ட கோவப்படுவாங்களா? சரி, உன் கோவம் எல்லாம் போன உடனே நீ பாட்டி கிட்ட சொல்லு.
நான் உனக்கு லஞ்ச் ரெடி பண்றேன். என்னாச்சுமா? அவ ஏன் அழுதுகிட்டே இருக்கா? கார்ல வரப்ப கூட கேட்ட, பதிலே சொல்லல. அவளுக்கும் பாலாவுக்கும் நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. அவ சிவானி சொல்லியும் கேட்காம ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்திருக்கான். நேத்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான் போல இருக்கு. அது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே கோவமாகி எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறான், வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி விடுமா, இது குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம ஏன் தேவையில்லாம உள்ள போய்கிட்டு? அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. நீ கவலைப்படாம வேலையை பாரு. நம்ம ஏதாவது சொல்லி நம்ம மேல கோவப்படுவா. நீ வேலை பாரு. அப்ப பாலா பொய் சொன்னா சிவானிக்கு பிடிக்காது.